வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்து சரம்போலே இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு. எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் தேனி பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா. நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணோன்னு இவர் கூட வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் கூட்டு போகும்போதே பார்ப்பாங்க, பேச முடிய அப்படி உட்கார்ந்தாலும் நல்லா சந்தோஷமா இருக்காது. உண்மையாவே நல்லா இருந்தா அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. ஏன் எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினாரு. சரி, நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாரா, அந்த டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு. அவ்வளோ கருப்பான் இருக்கேன் நான். விஜய் டிவியில் உங்களுக்கு தெரியும், 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண. கடைசி அந்த மேக்கப் பண்ண சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க. ஒரே ஆள் நீந்தாயம்மா. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா, அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நடிச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்தா, அவ என்னைய விட கருப்பு. எந்த கருப்பு மனிதருக்கு ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதருக்கு நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள்ல இருக்கு அதுங்க வாழ்க்கை. எல்லாம் அப்படி ஜோரா கைத்துடுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா கைத்துடுங்க. ஒரு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுங்களா? கைத்துடுங்க பாப்போம். கைத்தட்ட எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்க. அதான் பஞ்சு. அது நீங்களே சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதான் இவரை மாதிரி ஆள் பக்கத்தில் வச்சு காமெடி பண்றது ரொம்ப கஷ்டங்க. உலகத்தில் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, எல்லாரும் அதான பண்றோம். எல்லாத்துக்கும் அந்த செல்போன் இருக்கு. அது இல்லாம வெளியவும் போறதில்லை, வெளியவும் போறதில்லை. எங்க போனாலும் எடுத்துட்டு போறான். அது வேற விஷயம். பாருங்க, அண்ணன் கூட நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு செல்போன் ஒரு போட்டோ எடுக்கிறார் ஐயாவை. மகிழ்ச்சி தான். ஆனா செல்போன்லாம் வாழ முடியுமா? வாழ்க்கை அப்படி இருக்கு, பரபரப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கீங்க. இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களே, நான் சொல்றது கரெக்டா இருந்தா கைத்துடுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். ஒரு அக்கா கைத்துடுங்க பாப்போம். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அது கைத்துட்டுவாங்க. சேலஞ்ச் பண்ணலாமா? சேலஞ்சா? சேலஞ்சு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஆண்கள் கைத்தட்டுங்க. அதெல்லாம் நாங்க செஞ்சாலும் செய்ய வெளியில சொல்ல மாட்டோம். கீழே அப்படி தட்டுறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, அது அப்படி இல்லை. இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, ஏன் தெரியுமா? ஒரு அக்கா கைத்தட்டல, எங்க நடக்குது? அப்படியே காலை தொட்டு கும்பிட்டானா. ஆனா என் மனைவி அப்படி கிடையாதுன்னு. போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. சாபாஷ். உண்மையாவே சொல்றேன், பேராசிரியர் இருக்கா, சென்னை பச்சை பாஸ் காலேஜ்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஆனா சனிக்கிழமை காலில் வந்து விழுந்தா. கைத்தட்ட பண்ணுங்க நீங்க. உங்க பொண்டாட்டி காலில் வந்து அவங்க எங்க கை தட்டணும்? இல்ல, ஒரு பதிவு வரதே பத்திரி பெண்ணு, அதுக்காக கணவனை மதிக்கிற பாங்குக்காங்க. சரி சரி. ஆனா நான் போன வாரம் கேட்டேன், எங்க என் காலில் வந்து விழுறேமா, அவ்வளவு மாமாவை பிடிக்குமான்னு. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். நேரம் இல்லை, அதான் வீட்லயே நீ இருக்கேன்னு. நான் அவமானப்பட்டா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இவ்வளவு ஆரோக்கியமான சனீஸ்வரனை யாரும் பார்த்துருக்கோம். ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, வீட்டுல எல்லார் வீட்லயும் கணவர்கள் அப்படிதான். வெளியே சொல்லிக்கிறதுல 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்காங்க. அதுல 3 பவுன் டாலர். அதுல காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசு விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத் என் படத்தை போட்டு காசு அவ்வளவு பெரிய உத்தமி சார். அந்த அக்கா கை தட்டி பாருங்க. ஏன் தெரியுமா என் படத்தை போட்டுக்கா? நானும் அப்படிதான் பெருமையா கேட்டேன் 1.5 மாசம் முன்னாடி. என் படத்தையே போட்டிருக்கே தங்கம், மாத்த மாட்டியான்னு. இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டுதுன்னு. ஆனா உண்மையை சொல்றேன். ஆனா இவ்வளவு ஜோக்குக்கு சிரிக்கல ஐயா, இதுக்குதான் நல்லா செய்யலாம். அவங்கள்ட்ட கேட்கிறேன், இப்ப ஒரு குடுகுடுப்புக்காரர் உங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு போடுங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவன்கிட்ட தான் வாங்கணும். ஒரு 50 ரூபா, ஒரு 50 ரூபா போடுங்க. பக்கத்துல ஐயா நீங்க சொல்லுங்க எவ்வளவு போடுங்க? 20 ரூபா போடுங்க. நியாயமான விஷயம். ஐயா நீங்க சொல்லுங்க எவ்வளவு போடுங்க? 1 ரூபாவா? 100 ரூபா போடு. ஐயா எங்க உங்க புத்தி இருக்கு? 1 ரூபா 100 ரூபா சொன்னா என்னன்னு தெரியல. 100 ரூபா போடுவாரா? ஐயா நீங்க 20 ரூபா போடுங்க. சத்தியமா சொல்றீங்க, ஒரு மாசம் முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை என் வீட்டு வாசல்ல வந்து குடுகுடுப்பு ஆடுறேன்னா 500 ரூபா போட்டேன். நான் 500 ரூபா போட்டேன். பழைய பாக்கியா நினைக்காதீங்க, 500 ரூபா போட்டேங்க. சத்தியமா அவன் தான் என் மனைவியை பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னா நான் சொல்லியிருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கு நம்ம கதை. அதனால 500 ரூபாயா? 500 ரூபா. வாழ்க்கை எப்பவுமே வாழ்க்கை நல்ல ரசமையா சிரிக்கிறீங்க. அது சிரிக்கலாம். சில பேர் அப்படியே பார்ப்பாங்க, பேசு பெரிய காமெடி அப்படி உட்காந்துருக்கப்படாது. இன்னும் ஒரு 3 இடத்துல உற்சாரம் தேட்டருக்கு முன்னாடி ஏற்கனவே படம் பார்த்த உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்ம கதை சொல்லியே காலி பண்ணிடுவாங்க. ஐயோ, ஒரு யானை படம் வந்தது தெரியுமா? கும்கின்னு ஒரு படம். அந்த படம் பார்க்க போய் உட்காந்துருக்கேன். இந்த பக்கத்தில் உட்காந்து ஏற்கனவே அந்த படம் பார்த்துட்டாம இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்றான், சார் அந்த யானையை காட்டுறாங்க, இந்த யானை செத்து போயிருந்தான். அதான் அந்த படத்துல கடைசி சீனே. அது எப்ப சாவும்னே நான் படம் பார்த்துருந்தேன்.
விளங்குமா சார்? மாவீரன் ஒரு படம் வந்து தெரியுமா? ஆமா. சிவகார்த்திகேயன் நடிச்ச படம். ஆமா. அந்த படத்துல அவருக்கு வந்து காதுல ஒரு சவுண்ட் கேட்கும். யாரு? சிவகார்த்திகேயன். ஆமா. அவர் ஒரு முடிய கோயில் பூசாரிகிட்ட போய் கொஞ்சம் விபூதி எடுத்து அவர் காதுல அடிப்பார். அந்த பூசாரி வேற யாரும் இல்ல, நான் தாங்க நடிச்சேன் சிவகார்த்திகேயனோட. ஆமா, நம்புங்க. என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? தெரியல. சத்தியமா நீங்க வேணா தியேட்டர்ல போய் பாருங்க, சிடி போட்டு பாருங்க. நான் தான் நடிச்சிருக்கேன். பேர் பாட்டில ஒரு எலுமிச்சை மாலை போட்டு உட்காந்துருப்பேன். என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், நான் தாண்டி நடிச்சிருக்கேன், போய் பார்ப்போம் தியேட்டர்ல உட்கார வச்சு படத்தை காமிக்கிறேன். என் மனைவி பார்த்துட்டு சொல்றா, 2 முனியப்ப சாமியில எது முனியப்ப சாமினே தெரியல. கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா எங்க உட்கார வாஷ் பேஸ் பக்கத்துல ஒரு சீட்டு போடுவாங்க, அங்க உட்காரக்கூடாது. என்ன சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான். 2 விரல உள்ள நம்மளால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்துல உட்காராங்க. நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்றேன், அந்த கற்பனை சிரிக்கிற நீங்க சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கணும்னா அது பேர் முகர கட்டை. சபாஷ். மனுஷன்னா சந்தோஷமா சிரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக தான் இப்ப வாழ்க்கையில என்ன பெரிய பிரச்சனை சார்? மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே இல்லைமா? உண்மைதானே? இவ்வளவு பெண் குழந்தைகள் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டா இருந்தா கைத்துட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா கைத்துட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்கா, சூப்பர் தங்கா, வெரி குட் தங்கா. யாரு? அப்பா. ஒரு குறை சொல்ல மாட்டார் பொண்ணை. உண்மைதானே? ஆனா அதே வீட்டுல ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாருமா சமைச்சது? உங்க அக்கா தான்டா. சனி என்ன போற இடத்துல உசுரவாங்க, காசு பண்ணுவான், நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேம்மா. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டா கைத்தட்டிங்க. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். அதான் 16 ரூபாய்க்கு சாப்பிட்டான். இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? குடும்பத்தை பிரிக்க ட்ரை பண்ணுவோம். மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? அது 18 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். உங்க வீட்டுக்காரத்தை சொல்லுவீங்க, அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாங்க, உனக்காக தான் பாக்குறேன் அப்படிமா. அப்பா ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வரும், விசாரிப்பாரு ஒய்ஃப் கிட்ட போன் பண்ணி, என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வயிறை வந்துருச்சா, இவ்வளவு கேட்பாரு. எங்க அம்மா வந்துருச்சா. ஆனா பையனை எப்படி விசாரிப்பாரு தெரியுமா? துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனாலும் அவங்க அம்மா விட்டு கொடுக்காத, அவனை சமாளிக்கும். இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான், பின்னாடி இருந்து தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன் வரல, ஏன்னா போட்டு கொடுக்குறதுதான் அதுக்கு வேலை. இந்த 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார், அம்மா ஒருத்தி தான். நல்லா கை தட்டலாமே அம்மாவுக்கு. இல்ல அவங்க வீட்டுல அம்மா அப்படின்னு தெரியாதுல்ல. உண்மையாவே சொல்றேன், எல்லா வீட்லயும் அம்மா அப்படிதான் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றா, உலகத்துல கண்ணதாசன் தான் சொன்னார், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதன் உலை பார்த்து பழந்தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வது நேர்மை. சார் வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சார். உண்மையாக சொல்றேன், இவ்வளவு பேர் இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் சார் பிரச்சனை நம்மளுக்கு. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் அவரை கூட்டி கேட்டேன், எங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் நம்ம போய் தான் நம்பி முதல் கேஸை என் மேலதான் போட்டிருக்கான், சொத்தை பிரிச்சு கொடு, அதுக்காக படிக்க வச்சாரு அவரு. அது கூட பரவாயில்ல. அந்த இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டி கேட்டேன், எங்க உங்களுக்கு 2 பசங்களாச்சும் கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. கல்யாணம் பண்ண தம்பி, முதல் பையனுக்கு 26 வயசுல கல்யாணம் பண்ணேன், ரொம்ப நல்லவன், பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான். இது எல்லா வீட்டையும் நடக்கிறது தானே. 2வது பையனுக்கு எப்போ பண்ணீங்கன்னு, அவன் டாக்டர் தம்பி. 2வது பையன் 27 வயசுல பண்ணேன், ரொம்ப அற்புதமான பையன், என்னை வெளியே போக சொல்லிட்டான். முதல் பையன் மேலத்தில் இருக்கான், 2வது பையன் கீழத்தில் இருக்கான், அப்பா நடுத்தலும் இருக்காரு. வாழ்க்கை எப்படிங்க போயிட்டு இருக்கு? நடக்குதா இல்லையா? ஒருத்தர் மேடையில பேசுறா, தாயை காப்போம், தாய் தான் உலகத்தில் மிகச்சிருந்த தெய்வம், தாயில் இருந்தால் யாரும் இல்லைன்னாரு. 2 பிச்சைக்காரங்க முன்னாடி உட்காந்து ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றுல பிறந்ததான், நான் ஏன் பிச்சை இருக்கிறேன். அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூடுறேன், இவன் தான் என் பிள்ளை. சார் ஒரே ஒன்று சொல்றேன், சமீபமா இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் எப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க. கி ராஜநாராயண ஐயா அவர்கள் வந்து கீரா அவர்கள் ஒரு அருமையான கதை எழுதினார், திரேதாயுகம்னு ஒரு கதை. இதெல்லாம் நாட்டுப்புற வழக்கையெல்லாம் ரொம்ப அழகா எழுதினார். அந்த கதையில ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார். திரேதாயுகத்துல இருந்து கலியுகம் தொடங்கும் போது, நாளைக்கு கலியுகம், இன்னைக்கு திரேதாயுகத்தினுடைய கடைசி நாள். இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு ஊர்ல நிலத்தை வித்துட்டான், இன்னொரு ஆள் வாங்கிட்டான். இந்த வாங்கினவன் நிலத்தை பண்பது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய புதையல் இருந்தது. இந்த புதையலை கொண்டு போய் இந்த நிலத்தை வித்தாண்ட அவன்கிட்ட சொல்றான், ஐயா உங்க நிலம் நான் வாங்கியிருக்கேன், ஆனா புதையல் இருக்கு, புதையல் உங்க முன்னோர்கள் வச்சதா இருக்கலாம்,
தயவு செய்து நீங்க அதை எடுத்துங்க. ஏன்னா மரம் எனக்கு சொந்தமா இருக்கலாம், கேணி சொந்தமா இருக்கலாம், ஏன்னா செடி கொடிகள் எனக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா புதையல் எனக்கு சொந்தம் இல்லை, நீங்க வச்சுங்கன்னு நேர்மையா சொன்னான். அதுக்கு அந்த ஆள் சொன்னா, தம்பி எப்ப நிலத்தை வித்துக்கணும், அதுல இருக்கிற எல்லாமே உனக்கு தான் சொந்தம், நீ எடுத்துக்கண்ணா. ரெண்டு பேரும் வச்சுக்கண்ணா அவன் எடுத்துக்கண்ணா, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நல்ல பஞ்சாயத்துக்காரருக்கு போகணும், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் பார்த்தாங்க. இப்போ அவர் சொல்லு, தம்பி உங்க ரெண்டு பேர் பிரச்சனை தீர்க்கிறதான்னு இல்லை, நான் அவசரமா வெளியூர் போறேன், நாளைக்கு வந்து தீர்க்கிறேன், இங்க புதையலை வச்சுட்டு போங்க, நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லிட்டார். அடுத்த நாளுக்கு பிறந்துச்சு சார். நல்லா கேளுங்க கதைய. கலியுகம் பிறந்துச்சு, மனசு மாறிடுச்சு. இந்த நிலத்தை வாங்கினால அவன் சொன்னான், எல்லாத்தையும் வாங்கினல, அப்போ புதையல் எனக்கு தாண்டா சொந்தம்னா. அவன் வித்தவன் சொன்னா, புதையல் தாண்டா, புதையல் உனக்கு சொந்தம் இல்லடா, நிலத்தை தான் வித்தேன், புதையலை விற்கலான்னு. அவன் ரெண்டு பேரும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்தாங்க. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நேற்று ஒரு புதையல் கொடுத்தோம்ல, எனக்கு தான் சொந்தம் தான் இவன், அவனுக்கு தான் சொந்தம் தான் அவன். பஞ்சாயத்துக்காரர் கேட்டாரு, நீங்க ரெண்டு பேரும் யாருப்பா, யாருங்கிறது சட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க யாரையோ பார்த்துருக்கீங்க, கலியுகம் பிறந்துருச்சு தம்பி, என் வேலையை நான் பார்க்குறேன், உங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியலன்னு போயிட்டான். வாழ்க்கையில் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத வரைக்கும் தான் வாழ்க்கை மிக சந்தோஷமான வாழ்க்கையும். என்னைக்கு நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கும். அன்னைக்கெல்லாம் பார்க்குறேங்க, தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மெட்ராஸில் வீடு கட்டிருக்கேன், அவன் வீட்டு அவனே சுற்றி வரான் சார். ஏண்டா உன் வீடு தான் நம்ம மாப்பிள்ள, ஏண்டா நீயே சுற்றி வரங்கிறேன், வீடு என்னோட தான் அவன், ஆனால் இடம் தான் எவனோடதுன்னு தெரில, கட்டிட்டான், வீடு கட்டிட்டான், இடம் எவனோடதுன்னு தெரியல. இவன் வாழ்வாடா சார். இதெல்லாம் நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க அனுபவிச்சா வாழ்க்கை சந்தோஷம். ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிடும்போது பையன் ஏதாவது பேசினா அப்பா கோவம் வரும் தெரியுமா, சாப்பிடும்போது பேசாதா கம்முன்னு விட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ சொல்ல வந்து, என்ன உன் தட்டில் ஒரு பள்ளி கிடந்தது தின்ட்டு இல்லை, அப்புறம் என்ன இன்னும் நீங்க நல்லா பாருங்க, பசங்க ரொம்ப தெளிவா இருக்கான். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் நேரம் வந்து, அப்பா அப்பா நான் 100க்கு 100 மார்க் வாங்கினா உனக்கு என்னப்பா வரும், அவர் சொன்னார், ஆர்டே வரண்டா, அதனால தான் 30 வாங்கினேன். வந்துக்கிட்டே தான் ஆயிடுச்சுன்னா என்ன வருது. இன்னும் சில பேர் இருக்கான், பக்கத்து வீட்டு ராஜகோபால் பண்ற கலப்பா பெயிலுப்பா, அவருக்கு போயிட்டார். டே அவன் கதை எனக்கு எதுக்குடா, நீ பாஸா பெயிலா அதை சொல்லு. அவன் அப்பா அறிவாளி, பையன் புத்திசாலி, அவனே பெயிலு, நீ என்னைய கேளு. வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயங்கள்ல சந்தர்ப்பங்களை உண்மையா நல்லா பாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எதுன்னா, மனிதர்கள் மதிப்பது. உண்மையா சொல்றேன், உங்களை எல்லாரையும் விட படிக்க வச்ச எங்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நன்றியோடு இருங்க. உங்க அம்மா அப்பா தான் உங்களுடைய கடைசி தெய்வம். அவர்களுக்கு நன்றியோடு இருந்தாலே வாழ்க்கையில மிகச்சிறந்த வாழ்க்கையை நீங்க பெற்றுருங்க. நம்ம நல்ல விஷயத்தை எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.